இப்போ அடுத்த அரசியல் மோடியை வீட்டுக்கு அனுப்புறது. இல்லைன்னா இந்த முடிவை ராகுல் காந்தி துணிஞ்சு எடுத்திருக்க மாட்டார், தலைவரும் அதை இணங்கி இருக்க மாட்டார். தமிழ்நாட்டு அரசியல் திமுகவை தவிர்த்த அரசியலாக இனிமேல் இருக்கும். மோடியின் காலில் விழுவார்கள்னு சொன்னார் யாரு? திமுக. அந்த திசை நோக்கித்தான் திமுக பயணிக்கிறது. அவங்களுக்கு வேற வழி கிடையாது. டெல்லிக்கு எங்களுக்கு தான் யுத்தம்னு சொன்னாங்க. ஆனால் தலைவர் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியம். அந்த திசை நோக்கிய களத்தை திருப்பது ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவன் செய்தால் பாராட்டலாம். எந்த அனுபவம் இல்லாத தலைவர் விஜய் அதை செய்து காட்டி இன்னைக்கு மக்கள் மத்தியில் நம்பிக்கை பெற்றிருக்கிறார். பிஜேபி கட்டுப்பாட்டில் ஒன்றும் தாவேக்கா கிடையாது. ஓகே, கொள்கை எதிரின்னு சொன்னதில் நாங்கள் அதில் தெளிவாக நின்னோம். அதில் எந்த காம்ப்ரமைஸும் நாங்கள் செய்யலை. திருவனந்தபுரத்துக்கு போகாதது ஒன்று பணிச்சுமை, இங்கே இருக்கிற பணிச்சுமை. ரெண்டாவது, அங்கே பாளையம் ஸ்டேடியத்தில் தான் நிகழ்ச்சி நடந்தது. அந்த பாளையம் ஸ்டேடியம் நம்முடைய நேரு உள் விளையாட்டரங்கத்தில் பாதி கூட இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் கேரள மாநிலத்தில் ஒரு 16 தொகுதிகளில் வெற்றி பெறுகிற வாய்ப்பு தாவேக்காவுக்கு இருக்கிறது. திருச்சூர், மூணாறு, திருவனந்தபுரம், கொச்சின், கொல்லம், புனலூர், இந்த இடத்துலலாம் தாவேக்கா ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் அன்னைக்கு தான் நள்ளிரவு தான் நான் போய் திருவனந்தபுரம் சேர்றேன். என்கிட்டயே நான் விமான நிலையத்தில் இருக்கிற தம்பிகள் எல்லாம் சார் வருவாரான்னு கேட்டு ஒரே பரபரப்பு. சமாளிக்க முடியாமல் அவங்க திணறுவாங்க.